ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 30 டேஸ் கிளாஸ் எப்படி போய்க்கிருக்கு உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம எத்தனாவது நாளில் இருக்கிறோம்? டே 6. வீடியோ பிடிச்சிருக்காங்க. எல்லா வீடியோவும் நல்லா கவனமாக கவனிக்கிறீங்களா? இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்காக தான் இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இங்கே இருக்கிற 6 வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா என்னைய மட்டுமே குறிக்கும். இந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ்க்கு தமிழில் என்ன வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸை நீங்கள் பக்காவாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இங்கே இருக்கிற 6 சிம்பிளான வேர்ட்ஸ்க்கு நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸாக மேக் பண்ணி பேசி பழக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ அப்படின்னா நான். இப்போ நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணலாம். நான் சாப்பிடுகிறேன். ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லாருமே கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க பார்க்கும். நான் சாப்பிடுகிறேன். ஐ ஈட். அவ்வளோதாங்க. ஐ ஈட். நான் சாப்பிடுகிறேன். அடுத்து பாருங்களேன், மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், தமிழ்லே சொல்கிறேன். ராஜா என்னை கூப்பிட்டான். எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்க. நீங்கள் பேசக்கூடிய சென்டென்சஸ் இங்கிலீஷில் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. ராஜா கால்ட் மீ. ராஜா என்னை கூப்பிட்டான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். இது என்னுடைய பேனா. ஆன்சர் தெரிஞ்சிடுச்சா? பாருங்க, நம்மளை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸாக மாறுது பாருங்களேன். என்னுடையன்னு வந்திருக்கு. சொல்லுங்க, திஸ் இஸ் மை பென். திஸ் இஸ் மை பென். இது என்னுடைய பேனா. அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்க, மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். என்னுடையது. புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த புத்தகம் என்னுடையது. ஆன்சர் தெரிஞ்சா? சூப்பருங்க. வாயை திறந்து பேசிடுங்க. திஸ் புக் இஸ் மைன். திஸ் புக் இஸ் மைன். இந்த புத்தகம் என்னுடையது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மை செல்ஃப் அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். என்னையே அப்படின்னு அர்த்தங்க. என்னை நானே காயப்படுத்தி கொள்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஹர்ட் மை செல்ஃப். ஐ ஹர்ட் மை செல்ஃப். நான் என்னையவே காயப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பை மை செல்ஃப் அப்படின்னா நானாகவே. நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய வீட்டு பாடத்தை நானாகவே செஞ்சேன். சொல்லலாமா? ஐ டிட் மை ஹோம்ஒர்க் பை மை செல்ஃப். ஐ டிட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னா நான் என் வீட்டு பாடத்தை செஞ்சேன். பை மை செல்ஃப், நானாகவே. புரிஞ்சிருச்சாங்க? இன்னொரு தடவை சொல்கிறீங்களா? ஐ டிட் மை ஹோம்ஒர்க் பை மை செல்ஃப். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. நம்மளை பற்றி நிறைய சென்டென்சஸ் பேசும்போது அந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எப்படிலாம் மாறுது பாருங்களேன். 6 டைப்பில் நாம் இங்கே சென்டென்ஸ் பேசியாச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியான வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. புரிஞ்சு வச்சு நிறைய சென்டென்சஸை நீங்களாகவே இந்த டாப்பிக்கில் பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்கலாங்க. யூ அப்படின்னா தமிழில் 3 டைப்பில் பேசலாங்க. உன்னை, நீ, நீங்கள். இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் நான் உன்னை அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம சென்டென்ஸ் பேசலாம். நான் உன்னை கூப்பிட்டேன். ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. நான் உன்னை கூப்பிட்டேன். ஐ கால்ட் யூ. ஐ கால்ட் யூ. இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமாங்க. யுவர் அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தங்க. இது உன்னுடைய பைக். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் யுவர் பைக். திஸ் இஸ் யுவர் பைக். நெக்ஸ்ட் ஒன், யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த பேனா உன்னுடையது. எப்படி சொல்லலாம்? திஸ் பென் இஸ் யுவர்ஸ். திஸ் பென் இஸ் யுவர்ஸ். இந்த பேனா உன்னுடையது. நெக்ஸ்ட் ஒன், யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே அல்லது உன்னையே அப்படின்னு அர்த்தம். நான் நீயே அப்படிங்கிற சென்டென்ஸை சொல்கிறேன். உன்னை நீயே காயப்படுத்திக்கிற
எப்படி சொல்லலாம்? யூ ஹர்ட் யுவர் செல்ஃப், யூ ஹர்ட் யுவர் செல்ஃப். உன்னை நீயே காயப்படுத்திக்கிற. நெக்ஸ்ட் தென் பை யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயாகவே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உன்னுடைய வீட்டு பாடத்தை நீயாகவே செஞ்ச. யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப், யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை செய்தாய். எப்படி அப்படின்னா பை யுவர் செல்ஃப், நீயாகவே. சேர்ந்து சொல்லுங்க. யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப், நீ உன் வீட்டு பாடத்தை நீயாகவே செய்தாய். இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்கலாங்க. ஹீ அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம். நான் இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தொடர்ச்சியாக அவன் ஒரு செயலை ப்ரெசண்ட்டில் இப்போ செய்கிறான். சொல்லுங்கள். he is eating, he is eating. நெக்ஸ்ட் தென் him அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள். him அப்படின்னா அவனை. நான் அவனை கூப்பிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? I called him, I called him. நான் அவனை கூப்பிட்டேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் தென் பாருங்க. his அப்படின்னா அவனுடைய அப்படின்னு அர்த்தங்க. இது அவனுடைய பேனா. எப்படி சொல்லலாம்? This is his pen, this is his pen. Next then himself அப்படின்னா அவனையே. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் அவனையே காயப்படுத்தி கொள்கிறான். He hurt himself, he hurt himself. Next then by himself அப்படின்னா அவனாகவே. He did his homework by himself, he did his homework அப்படின்னா அவன் அவனுடைய வீட்டு பாடத்தை செய்தான். எப்படி செய்தான் அப்படின்னா by himself, அவனாகவே. ஈஸியாக இருக்குதாங்க. இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்கலாமாங்க. she அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தங்க. நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவள் சமைக்கிறாள். எப்படி சொல்லலாம்? she cooks, she cooks. நெக்ஸ்ட் தென் her அப்படின்னா அவளை அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அவளை கூப்பிட்டேன். எப்படி சொல்லலாம் அதை? ஐ கால்ட் ஹர், ஐ கால்ட் அப்படின்னா நான் கூப்பிட்டேன். ஹர் அவளை. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் தென் ஹர்ஸ் அப்படின்னா அவளுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த பேனா அவளுடையது. எப்படி சொல்லலாம்? திஸ் பென் இஸ் ஹர்ஸ், திஸ் பென் இஸ் ஹர்ஸ். இந்த பேனா அவளுடையது. நெக்ஸ்ட் ஒன் ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளையே. அவள் அவளையே காயப்படுத்திக்கிறா. எப்படி சொல்லலாம்? ஷீ ஹர்ட் ஹர் செல்ஃப், ஷீ ஹர்ட் ஹர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் பை ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளாகவே. அவள் வீட்டு பாடத்தை அவளாகவே செய்தாள். ஷீ டிட் ஹர் ஹோம்ஒர்க் பை ஹர் செல்ஃப். இங்கே ஹெர் அப்படிங்கிறது அவளுடைய அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நீங்கள் மேலே பாருங்கள், ஹெர் அப்படின்னா அவளேன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அப்படின்னா அவளுடைய. இப்போ இதை சொல்லுங்கள். ஷீ டிட் ஹர் ஹோம்ஒர்க் பை ஹர் செல்ஃப். அவ்வளோதாங்க. எந்த சென்டென்சஸையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களாகவே ஒவ்வொரு சென்டென்சஸாக புதுசு புதுசாக பேச ஆரம்பிங்க. அதில் நிறைய தப்பு வருமானா கண்டிப்பாக வரும். தவறு வந்தாலும் பரவாயில்ல, வாயை திறந்து பேசிகிட்டே இருங்க. ஒரு காலத்தில் தவறு எல்லாம் மறைஞ்சு போயிடும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே 6 வீடியோ உங்களுக்கு எப்படி புரியுது? நல்லா புரியுதாங்க? நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டைப் பார்க்கலாமாங்க. வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தங்க. நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள். இதை எப்படி சொல்லலாம்? வி ஆர் டீச்சர்ஸ், வி ஆர் டீச்சர்ஸ். நீங்கள் டே 1 வீடியோவில் பார்க்கல அப்படின்னா இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். அவர் அப்படின்னா எங்களுடைய அப்படின்னு அர்த்தங்க. இதெல்லாம் எங்களுடைய கார்கள். இதை எப்படி சொல்லலாம்? தீஸ் ஆர் அவர் கார்ஸ், தீஸ் ஆர் அவர் கார்ஸ். நெக்ஸ்ட் அவர்ஸ் அப்படின்னா எங்களுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடு எங்களுடையது. இதை எப்படி சொல்லலாம்? திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ், திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். நெக்ஸ்ட்
அவர் செல்ஸ் அப்படின்னா நாங்களே அப்படின்னு அர்த்தங்க. நாங்கள் எங்களையே காயப்படுத்துகிறோம் அப்படின்னு அப்படி சொல்லலாம். we hurt ourselves, we hurt ourselves. நாங்கள் எங்களையே காயப்படுத்திக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். by ourselves அப்படின்னா நாங்களாகவே எங்கள் வீட்டு பாடத்தை நாங்களாகவே செஞ்சுக்கிட்டோம். எப்படி சொல்லலாம்? we did our homeworks by ourselves, we did our homework by ourselves. they அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் விளையாட்டு வீரர்கள். இது எப்படி சொல்லலாம்? they are players, they are players. நெக்ஸ்ட் ஒன், their அப்படின்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். இது அவர்களுடைய கார். இது எப்படி சொல்லலாம்? this is their car, this is their car. நெக்ஸ்ட் ஒன், theirs அப்படின்னா அவர்களுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடு அவர்களுடையது. this house is theirs, this house is theirs. நெக்ஸ்ட் ஒன், themselves அப்படின்னா அவர்களையே அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அவர்களையே காயப்படுத்திக்கிறாங்கன்னா எப்படி சொல்லலாம்? they hurt themselves, they hurt themselves. நெக்ஸ்ட் ஒன், by themselves அப்படின்னா அவர்களாகவே. அவர்கள் வீட்டு பாடத்தை அவர்களாகவே செய்தார்கள். they did their homework by themselves, they did their homework அப்படின்னா அவர்களுடைய வீட்டு பாடத்தை செய்தார்கள். எப்படி அப்படின்னா by themselves, அவர்களாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் தான் இந்த 3 சென்டென்ஸ்க்கு வரிசையாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த வீடு என்னுடையது. என்னுடையது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன். this house is mine, this house is mine. மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 30 days கிளாஸ் முடியும் போது நான் உங்களுக்கு அதை டீடெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அடுத்து பாருங்களேன். அதை நீயே செய். அதை நீயே செய். நீயே சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அதை செய் அப்படின்னா do it, do it. நீயே அப்படின்னா yourself, do it yourself, do it yourself. அதை நீயே செய். இப்போ அடுத்து பாருங்க. நாங்கள் நண்பர்கள். நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? we are friends, we are friends. நாங்கள்லாம் நண்பர்கள். இந்த நாங்கள் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. இந்த வீடு அவனுடையது, அதை நானே செய்வேன், அவர்கள் நண்பர்கள். இந்த 3 தமிழ் சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சர் பண்ணணும். நாளைக்கு டே 7ல் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.